ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. உண்மையாகவே நான் விரும்புவது பலிகளை அல்ல, மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன். உண்மையிலேயே நான் விரும்புவது உன்னுடைய பலிகள் கிடையாது. நீ செலுத்துறியே பலிகள், காணிக்கைகள், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. மாசக்கணக்கா நீ முட்டி போட்டு ஜெபிக்கிறது நான் கேட்கல. நீ நாள் பூரா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது நான் கேட்கல. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், இரக்கத்தையே விரும்புகிறேன். நீ இரக்கமுள்ளவனாக வாழ வேண்டும் என்பதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நேர்மையை கடைபிடிப்பதையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுள் முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் முன்னிடம் எதிர்பார்க்கிறார்? இவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. நேர்மையை கடைபிடித்தல், 3 விஷயங்கள். 1, நீ நேர்மையா வாழணும். 2, நீ இரக்கமுள்ளவனா வாழணும். 3, நீ தாழ்ச்சியோட வாழணும். இத 3 தவிர ஆண்டவர் உன்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க போறார்? ஆண்டவர் வேற என்ன எதிர்பார்க்க போறார்? நீ பந்தாவா வாழணும் இல்ல, ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நீ நேர்மையா வாழணும், நீ இரக்கமுள்ளவனா வாழணும், நீ தாழ்ச்சி உள்ளவனா வாழணும். இந்த 3 விஷயம் தான் ஆண்டவர் உன்கிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிற விஷயம்னு மீகா புத்தகம் 6வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில நம்ம படிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் இரக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. உண்மையாகவே நான் விரும்புவது பலிகளை அல்ல, மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன். உண்மையிலேயே நான் விரும்புவது உன்னுடைய பலிகள் கிடையாது. நீ செலுத்துறியே பலிகள், காணிக்கைகள், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. மாசக்கணக்கா நீ முட்டி போட்டு ஜெபிக்கிறது நான் கேட்கல. நீ நாள் பூரா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது நான் கேட்கல. நான் உன்கிட்ட